Hi students, in the video exercise 2.6 7th sum பார்க்கலாம். Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எப்படி சார் நம்ம இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னா இது நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் நாட் டிவிசிபிள் பை 4 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிவிசிபிள் பை 4னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நாட் டிவிசிபிள் பை 4ன்றது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். ஸோ ஆனால் ஈஸியான விஷயம் தான். சரியா? இப்போ நான் அதை என்ன பண்ண போறேன்னா சம் ஆஃப் நாட் டிவிசிபிள் நான் ஃபுல்லாக எழுதல. ஓகேவா? ஆனால் சம் ஆஃப் நாட் அப்படின்னு போட்டிருக்கேன். நாட் டிவிசிபிள் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் டிவிசிபிள் நம்பர்ஸ். நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எனக்கு எந்தெந்த நம்பர்லாம் 4 டேபிள்ஸ்ல போகாத நம்பர், அதாவது டிவிசிபிள் ஆகாத நம்பர்ஸ், அது மட்டும் தான் எனக்கு வேணும். சரியா? ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா மொத்த நம்பர்ஸையும் என்ன பண்றேன், ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து டிவிசிபிள் ஆகிற நம்பர் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், செப்பரேட் பண்ணிடுறோம். புரிஞ்சுதா? அகைன் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம் ஆஃப் நாட் டிவிசிபிள், அதாவது டிவிசிபிள் ஆகாத நம்பர்ஸ் தான் வேணும் நமக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், எல்லா நம்பரையும் நான் என்ன பண்ணிடுறேன், ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு டிவிசிபிள் ஆகிற நம்பரை மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன், செப்பரேட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்படி பண்ணிட்டா நாட் டிவிசிபிள் எனக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும் நம்ம, சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் அப்புறம் சம் ஆஃப் டிவிசிபிள் நம்பர்ஸ். சரியா? ஸோ இப்போ சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 602 to 902. ஸோ சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஆல் natural numbers between 602 and 902. ஸோ இங்க between அப்படின்னு கொடுத்துட்டாங்க. betweenனா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் தான். ஸோ 602வையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கணக்கு பண்ணக்கூடாது. 902வையும் கணக்கு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ ஏ என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 603 தான். சரியா? நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் தானே, டிஃபரன்ஸ் என்ன, 1 1 அப்படியே 604 605 ஆட் ஆகிட்டே தான் போக போகுது. ஓகே, தென் லாஸ்ட் நம்பர் என்ன, L is equal to 901. 901 முடிச்சிடணும். 902 கணக்கு பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், n வேணும். ஸோ n is equal to L minus a by d plus 1. ஓகே, ஸோ இப்போ L minus a வேல்யூ என்ன, 901 minus a என்ன, 603 divided by 1 plus 1. ஸோ ரெண்டு செப்பரேட் பண்ணால் 298. ஸோ 298 plus 1. So it is 299. So n is equal to 299. So இப்போ sum of 299 numbers இப்போ s 299 கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபைன். So 299 divided by 2 multiplied by a ஓட வேல்யூ என்ன, 603 plus l ஓட வேல்யூ என்ன, 901. So இப்போ ஆட் பண்ணா என்ன வருது, 299 divided by 2. So ஆட் பண்ணா 1504. ஓகே, தென் இப்போ 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? எத்தனை டைம்ஸ் வருது, this is 7, remainder 1, then this is 5, then 2. So this is 299 multiplied by 752. ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சம் ஆஃப் டிவிசிபிள் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ சம் ஆஃப் டிவிசிபிள் by 4. இப்போ டிவிசிபிள் by 4 கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, இப்போ 602ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 602ல இருந்து 902 வரைக்கும். ஆனால் 602 902 நாட் இன்க்ளூடட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 603 பார்க்கணும். பட் 603 நமக்கு பார்த்தாலே தெரியுது என்னது, டிவிசிபிள் பை 4 கிடையாது. நெக்ஸ்ட் 604 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 604 பண்ணீங்கன்னா டிவைட் பை 4 போனீங்கன்னா என்ன வருது, 15 டைம்ஸ் அண்ட் தென் 151 டைம்ஸ் வருது. ஸோ கரெக்டாக டிவிசிபிள் பை ஆகுது. ஸோ அப்போ a is equal to 604. தென் d is equal to divisible by 4 தானே. ஸோ அப்போ அப்படியே 4 4 இன்க்ரீஸ் ஆக போகுது அடுத்த டேர்ம். சரியா? நெக்ஸ்ட் இப்போ 902க்கு முன்னாடி, 902க்கு முன்னாடினா 901 இருக்கும். பட் 901ன்றது ஒரு ஆட் நம்பர். ஸோ divisible by 4 கிடையாது. ஸோ அதுக்கும் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 இருக்கும். சரியா? இப்போ 900 வந்து divisible by 4 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் இது, this is 2 டைம்ஸ் ரிமைண்டர் 1 வரும். தென் அகைன் 2 டைம்ஸ் ரிமைண்டர் 2 5 டைம்ஸ். ஸோ எக்ஸாக்டா என்ன ஆகுது, டிவிசிபிள் பை 4 ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ L is equal to 900 அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிக்கணும்.
900 minus 604 divided by 4 plus 1. Okay, so இப்போ ரெண்டு செப்பரேட் பண்ணலாம். செப்பரேட் பண்ணா என்ன வருது? 296 divided by 4 plus 1. so இப்போ கேன்சல் பண்ணலாம். 4 1 times, 7 times, then remainder 1. 16 3 times 4 times வரும். so this is 74 plus 1. so n is equal to 75 கிடைச்சிருக்கு. okay, இப்போ sn கண்டுபிடிக்கணும். so s 75 is equal to 75 divided by 2 into a plus l. so இந்த இடத்துல a என்ன 604. so 604 plus 900. so இப்போ ஆட் பண்ணா என்ன வருது? 75 divided by 2 into 1504. okay, so cancel out பண்ணீங்கன்னா இது என்ன ஆகுது? 7 times, remainder 1, 5, 2. so this is 75 multiplied by 752. ஓகேவா? so இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா sum. ஓகேவா? இப்போ sum என்ன? fine, sum of all numbers minus sum of divisible numbers. கரெக்ட்டா? so sum of all numbers என்ன கண்டுபிடிச்சோம்? 299 into 752. ஓகேவா? இப்போ அதை எழுதிக்கலாம். so required sum is nothing but 299 multiplied by 752 and then minus sum of divisible numbers. divisible numbers என்றது இப்போ இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது. ஓகே, 75 into 752. ஸோ ரெண்டு இடத்துலையுமே இந்த 752ன்றது காமனாக இருக்குது. ஸோ நான் காமனாக எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டா ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? 299 minus 75. ஸோ இப்போ செப்பரேட் பண்ண எவ்வளோ வருது? இது 752, then this is 4, 2, 2. ஸோ 224 into 752. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது? இது ஈக்குவல் டு 168448. ஓகேவா? ஸோ இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். நான் இப்போ மல்டிப்ளை பண்ணி காட்டல. ஸோ ஆல்ரெடி லென்த் ஆயிடுச்சு வீடியோ. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. புரியுதா?